சீனாவுக்கு செக் வைக்கும் தென்காசி, உலகை ஆளப்போகும் தமிழர், மோடியின் மாஸ்டர் பிளான். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆளுமை என்பது வெறும் அரசியல் அதிகாரத்தோடு முடிந்து விடுவது அல்ல. அது நவீன இந்தியாவின் ஆன்மாவை தட்டி எழுப்பிய ஒரு சகாப்தம். குஜராத்தின் ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்து நாட்டின் மிக உயரிய பதவியை அடைந்தது என்பது ஜனநாயகத்தின் வெற்றி மட்டுமல்ல, உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் கிடைத்த மகுடம். 2014ஆம் ஆண்டு அவர் பொறுப்பேற்றது முதல் இந்தியாவின் முகம் சர்வதேச அரங்கில் முற்றிலுமாக மாறியிருக்கிறது. இந்தியா ஒரு பாம்பாட்டிகளின் தேசம் என்று ஏளனம் செய்த உலக நாடுகளுக்கு மத்தியில் இன்று செமிகண்டக்டர் சிப்களையும் நிலவின் தென்துருவத்தில் கால் பதிக்கும் சந்திரயான் விண்கலங்களையும் அனுப்பி வியக்க வைத்தவர் மோடி. அவரது திட்டங்கள் ஒவ்வொன்றும் ஒரு மாபெரும் மாற்றத்தின் தொடக்க புள்ளி. மேக் இன் இந்தியா என்ற முழக்கம் வெறும் விளம்பரம் அல்ல, அது உலகின் தொழிற்சாலையாக இருந்த சீனாவின் பிடியிலிருந்து மின்னணு துறையை விடுவித்து இந்தியாவின் கைகளில் கொடுக்கும் ராஜதந்திரம். குறிப்பாக செமிகண்டக்டர் துறையில் அவர் காட்டிய வேகம் அசாத்தியமானது. 76,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டது முதல் குஜராத் மற்றும் தமிழகத்தின் தென்காசி போன்ற சிறு நகரங்கள் வரை தொழில்நுட்ப அதிர்வுகள் பரவி உள்ளன. ஒரு காலத்தில் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட செல்போன்கள் இன்று மேட் இன் இந்தியா முத்திரையோடு உலகெங்கும் ஏற்றுமதியாவது மோடியின் பொருளாதார புரட்சிக்கு சாட்சி. மோடியின் தொலைநோக்கு பார்வை டிஜிட்டல் இந்தியா திட்டத்திலும் மிளிர்கிறது. உலகின் வளர்ந்த நாடுகளே வியக்கும் வண்ணம் தெருவோர கடைகள் முதல் பெரிய வணிக வளாகங்கள் வரை UPI மூலம் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் நடப்பது அவரது டிஜிட்டல் கனவின் நனவாக்கம். ஏழை எளிய மக்களுக்கான ஜன்தன் கணக்குகள், இலவச எரிவாயு இணைப்புகள் மற்றும் தூய்மை இந்தியா திட்டம் ஆகியவை கடைக்கோடி மனிதனின் வாழ்வாதாரத்தை உயர்த்தின. சப்கா சாத் சப்கா விகாஸ் என சொல்லக்கூடிய அனைவருடன் இணைந்து அனைவருக்குமான வளர்ச்சி என்ற அவரது கொள்கை சாதி மதங்களை கடந்து இந்தியாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை இலக்காக கொண்டது. சர்வதேச அரங்கில் மோடியின் வருகைக்கு பிறகு இந்தியாவின் குரல் ஓங்கி ஒலிக்கிறது. G20 மாநாட்டை இந்தியா வெற்றிகரமாக நடத்திய விதம் உலக நாடுகளின் தலைவர்களை வியக்க வைத்தது. இன்று போர் நடக்கும் நாடுகளுக்கு இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடத்த இந்தியாவை உலகம் எதிர்பார்க்கிறது என்றால் அதற்கு மோடியின் தனிப்பட்ட ஆளுமையும் உறுதியான வெளியுறவு கொள்கையுமே காரணம். யோகா கலையை உலகளாவிய தினமாக மாற்றியது முதல் தடுப்பூசி மைத்ரி திட்டத்தின் கீழ் பல நாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசிகளை வழங்கியது வரை பாரதத்தை மீண்டும் ஒரு விஸ்வகுருவாக நிலைநிறுத்தி இருக்கிறார். தென்காசி போன்ற நகரங்களில் செமிகண்டக்டர் ஸ்டார்ட் அப்புகள் உருவாவதற்கு பின்னணியில் இருக்கும் உத்வேகம் அவர்தான். 140 கோடி மக்களின் கனவுகளை சுமந்து 2047இல் இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற வைராகியத்தோடு ஓயாது உழைக்கும் மோடி இந்திய வரலாற்றின் ஒரு பொற்காலத்தை செதுக்கிக் கொண்டிருக்கிறார். வலிமையான தலைமை இருந்தால் எத்தகைய சவாலையும் முறியடிக்கலாம் என்பதற்கு மோடியே மிகச்சிறந்த உதாரணம்.